எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தட்சிணகாளியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காளியில பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. மயான காளி, பத்ரகாளி, அகோர காளின்னு இப்படி ஏகப்பட்டதை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தட்சிணகாளி. ரொம்ப உக்கிரமான தெய்வம் இவங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான பூஜை. இது நீங்க வீட்ல எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு தனி இடத்துலதான் வச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இந்த பூஜையை நீங்க உங்க வீட்டுல வச்சு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்க தனிப்பட்ட இடத்துல வேற எங்கன்னா வச்சு கூட நீங்க பண்ணலாம். நீங்க வாழ்ற இடத்துல நீங்க பூஜை பண்றதா இருந்தா ரொம்ப பார்த்துதான் இதை பண்ற மாதிரி இருக்கும். வீட்டுல பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனா வீட்டுல பண்ணா ஒரு தனி அறையாதான் நீங்க வச்சு இதை பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களை தவிர வேற யாருமே போகக்கூடாது. அதே போல நைட் டைம்ல உங்களை தவிர வேற யாருமே அந்த இடத்துல தூங்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல தட்சிணகாளி வந்துட்டு போறதுனால அந்த இடத்துல யாருமே போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப உக்கிரமான பூஜை இது. இது பாத்தீங்கன்னா அசைவ முறையில தான் எடுக்கணும், சைவ முறையில எடுக்க முடியாது. இது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னா அமாவாசை, பௌர்ணமி, இந்த செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி டைம்ல தாராளமா நீங்க ஆரம்பிச்சு பண்ணலாம். இந்த பூஜை பாத்தீங்கன்னா அஷ்டகர்மா எல்லாமே செய்யலாம். நீங்க எதனா ஒரு பூஜை எடுத்து பண்ணனா நீங்க சொல்லி இதை செய்யலாம் தாராளமாவே. இது கண்டிப்பா நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. மெயினா பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் உங்ககிட்ட நெருங்குறதுக்கே ரொம்பவே பயப்படும். நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த ரோட்ல ஒரு கெட்ட விஷயம், ஆவியோ ஆத்மாவோ உங்களை கண்டு அது பயந்து போகும். தட்சிணகாளி சித்தி எடுத்தாவே இப்படிதான் இருக்கும். பொதுவாகவே வேற எந்த காளி எடுத்தாலுமே இருக்கும், ஆனா தட்சிணகாளிக்கு இன்னும் பவர் அதிகம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது பணம் காசுகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆகர்ஷணமாகும். பணம் காசுகள் உங்களுக்கு தேடி உங்ககிட்ட சேரும். அது மட்டும் இல்லாம சர்வ தேவதைகள் உங்களுக்கு சித்தி ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எச்சினி, மோகினி இந்த மாதிரி எந்த தேவதைகள் எடுத்தாலுமே உடனே உங்களுக்கு சித்தி ஆகும். இந்த அம்மாவை நீங்க எடுத்து பண்ணும்போது அதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகுது. அது இது பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2-3 மாசம் ஆகுதுன்னா அதுல பாதி நாட்கள்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தேவதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆயிடுவாங்க. இந்த பூஜை பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி கோழிப்பறி கொடுத்துதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அசைவ படையல் போட்டுதான் ஆகணும். அசைவ படையல் போட்டு அந்த புழுங்கரிசி பொங்கி அந்த கறியெல்லாம் வச்சு நீங்க படையல் போட்டுதான் ஆகணும். ஒரு 100 கிராமாவோ இல்ல 200 கிராமோ எடுத்து சமையல் பண்ணி நீங்க கண்டிப்பா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த தட்சிணகாளி சித்தி ஆவாங்க. இல்ல நான் அவல் பொறி கடலை வச்சு நான் பண்ணி இது பண்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க சித்தி ஆக மாட்டாங்க. அந்த மாதிரிதான் பண்ணணும் பூஜை. அப்படி பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா சித்தி ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் பண்றீங்க. எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக மாலையில ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா தட்சிணகாளியை பொறுத்த வரைக்கும் முத்ராட்சி மாலையில பண்ணா மட்டும்தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தட்சிணகாளி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மண்டவோட்டு மாலையை கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா உடல்கட்டு, திசைக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. காளி மந்திரத்தை ஏத்தி அதுல உருவேத்தி வச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா தட்சிணகாளின்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கரமானவங்க. சோ அவங்களை நம்ம அழைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட படைகள், பேய், பிசாசு மணி எல்லாமே சேர்ந்து வரும். சோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு மண்டை ஒட்டு மாலை நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ஒரு துஷ்ட சக்தியில இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்காக உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், எந்த ஒரு இது வராம இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி நீங்க ஒரு பூஜையத்தை 48 நாள் பூஜை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வராது. நீங்க மாந்திரிகத்துல எதை வேணா சாதிக்கலாம் இந்த தட்சிணகாளி எடுத்து நீங்க பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதிரி ரீதியாகவும் உங்களுக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு பூஜை. நீங்க தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.